ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் கிரிக்காஸ் இன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த மேட்சோட ரிவ்யூ. அண்ட் இன்னொரு பக்கம் டெல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அந்த மேட்சோட ரிவ்யூமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லி த டே கேம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈடன் கார்னஸ் நடந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டிங் ஆடினாங்க. அண்ட் மோர்ஸோ கேஎல் ராகுல் ஸ்டார்ட் பண்ணார், 39 ரன்ஸ் அடிச்சிருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் விக்கெட் விழுந்தே இருந்தாலும் இனிஷியலாக குவிண்டன் டிகாக் ஒரு விக்கெட் இருந்தார். ஸோ தீபக் கூடாமே ஒரு விக்கெட் இருந்தார். ஸோ இந்த மாதிரி விக்கெட்ஸ் விழுந்தது காரணமாக அவர்னால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆக்சிடேட் பண்ண முடியல, அவர் விக்கெட் இருந்தார். ஸோ வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலான பாயிண்டில் வந்து மார்க்கஸ் ஸ்டாரஸ்க்கு எடுத்தார். ஸோ அதனாலே வந்து பெரிய அளவில் ஆக்சிலேட் பண்ண முடியல. ஸோ நிக்கலஸ் பூரன் வந்து டுவர்ட்ஸ் த பேக் அண்ட் இன்னிங்ஸ் ஆனார். பட் 161 தான் அவங்களால ஆன் த போர்டு அடிக்க முடிஞ்சுது. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ப்ரில்லியண்ட்டாக போட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3 for டுவர்ட்ஸ் பேக் எண்ட் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். இன்ஃபேக்ட் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்டில் நிக்கலஸ் பூரன் விக்கெட் எடுத்திருந்தார். ஏன்னா டெஃபினட்டாக அந்த பாயிண்ட்டில் விக்கெட் எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 175 to 180 ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டியாக இருந்தது. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 162 செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது கேகேஆரோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 162 அடிக்கணும் அப்படின்றப்போ ஃபில் சால்ட் ஒரு பிரில்லியன்ட் நாக், ஒன் மேன் ஷோன்னு சொல்லி ஆகணும். 89 நாட் அவுட் பிரில்லியண்ட்டாக ஆடினார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் அட் தி அதர் எண்ட் ஒரு சப்போர்ட் நாக் ஆடி, இன்ஃபேக்ட் ஒரு சப்போர்ட்டிங் நாக் ஆடினது மட்டும் இல்லாமல் ஆங்கர் பண்ணார். இன்ஃபேக்ட் அவரோட ஆங்கரிங் ரோல் அவருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட்டில் அவருடைய ஒரு ஸ்ட்ரென்த் அது கண்டிப்பாகவே. ஸோ அதை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி விக்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 overs to spare கிட்ட வின் பண்ணாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த வின் என்ன பண்ணுதுன்னா அவங்கள செகண்ட் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் போடுது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்களோட 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 விக்ட்ரி அண்ட் ஜஸ்ட் ஒரு லாஸ் அகெயின்ஸ்ட் தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் சேப்பாக் ரீசெண்டாக. ஸோ அதர்வைஸ் தே ஹவ் பவுன்ஸ் பேக், நல்ல ஒரு வின்னிங் வேஸ்க்கு பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் மிச்சல் ஸ்டார்க்குமே இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் அவங்க ஃபாரின் ஸ்டார்ஸ் மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஃபில் சால்ட் பர்ஃபார்ம் பண்ணதுன்றது பெரிய அட்வான்டேஜாக அவங்களுக்கு அமையுது. ஸோ கைஸ், அதான் அந்த மேட்சோட ரிவ்யூ. ஸோ தி எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்சோட ரிவ்யூக்கு வந்தோன்னா டு ஸ்டார்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்லி வந்து மும்பை இந்தியன்ஸ் டாஸ் பண்ணி போலிங் போட்டாங்க. அண்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த மேட்ச் நம்பர் 3 ஆடினார். அஜிங்கிய ரஹானே டியூ டு நிகழ் பார்த்தீங்கன்னா பவர் பிளே மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணார் இன்னிங்ஸை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து சிஎஸ்கே நினச்ச அளவுக்கு போகல. அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் இன்ஃபேக்ட் இனிஷியலாகவே 2 ஓப்பனர்ஸுமே அவங்க கிட்ட எழுந்தாங்க, சிஎஸ்கே ஓப்பனர்ஸ். பட் அங்கேருந்து வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு பிரில்லியன்ட் நாக் 69 ரன்ஸ் அடிச்சிருந்தார். போன மேட்ச்சில் எங்கே விட்டாரோ அங்கேருந்தே கண்டினியூ பண்ணாருன்னு சொல்லலாம். கலக்கி போட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் ஆக்சிலேட் பண்ணணும்னு நினச்சப்போ விக்கெட் இருந்தார். பட் அட் தி அதர் எண்ட் சிவம் துபே பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். 66 நாட் அவுட் ஃபுல் இன்னிங்ஸ் ஆனார், நாட் அவுட்டில் முடிச்சிருந்தார். அண்ட் அவர் அட்டாக் பண்ண விதம், அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு அட்டாக் பண்ணார். ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட், டீப் மிட் விக்கெட், டீப் கண்ட்ரி அந்த மாதிரி அட்டாக் பண்ணார். ஸோ கலக்கி போட்டாருன்னு சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் டுவர்ட்ஸ் த பேக் எண்ட் எம்எஸ் தோனி ஒரு 4 ball 20 கலக்கி போட்டார். இன்ஃபேக்ட் 3 consecutive sixes 20th ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சே திருப்பின ஒரு இன்னிங்ஸு. ஸோ 206 அதனால தான் அவங்களால போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் மோர் ஸோ அதன் காரணமாக தான் வந்து மேட்சே வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லுவேன். ஜஸ்பிரீத் பும்ரா போலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 overs none for 26 சூப்பராக போட்டார். இன்ஃபேக்ட் அவருடைய அந்த ஒரு இன்னிங்ஸ் வந்து இன்ஃபேக்ட் அவரோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸப்ஷனலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் எல்லா பவுலர்ஸுமே வந்து ரன்ஸ் கன்சீட் பண்ணுறப்போ இவர் ஒரு எண்டு ஸ்டேபிளாக நின்னார். ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா T20 வேர்ல்ட் கப் கம்மிங் இன் சூப்பர் ஃபார்மில் இருக்கார். அண்ட் 206 அடிக்கணும், 207 இன்ஃபேக்ட் அடிக்கணும் அப்படின்றப்போ ரோஹித் சர்மா ஒரு தனி இன்னிங்ஸ் ஆடினார். ஒரு லோன் வாரியர் மாதிரி ஆடினார். 105 runs ஆஃப் 63 balls கலக்கி போட்டார். பார்த்தீங்கன்னா மேட்சே வந்து ஒரு 2 தனியாக எடுத்துகிட்டு போனார். பட் எஸ் இஷான் கிஷனுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணார் சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் இஷான் கிஷன் அண்ட் சூரியகுமார் யாதவ், மதிஷா பத்திரனை பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் அவங்க 2 பேர் விக்கெட் எடுத்து சிஎஸ்கே கேம்குள்ளே கொண்டு வந்தார். அண்ட் மோர்ஸோ ஸ்டாண்ட் அவுட் bowling பர்ஃபார்மன்ஸ் 4 overs பார்த்தீங்கன்னா 4 for 32, இன்ஃபேக்ட் 4 for 28 அவரோட 4 overs பிரில்லியண்ட்டாக போட்டார். இன்ஃபேக்ட் ஜஸ்ட் அட் த எக்கனாமி ரேட் ஆஃப் 7. ஸோ கலக்கி போட்டிருக்காரு மதிஷா பத்திரானா.
பிரில்லியண்ட்டாக போட்டார் அண்ட் மேட்சே வந்து திருப்பினது அவர் தான் அப்படின்னு சொல்லலாம். பட் ரோஹித் சர்மா அவரை பற்றி பேசி ஆகணும். ஐ மீன் 105 நாட் அவுட், ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 சாலிடாக மேட்சை முடிச்சார். அண்ட் சிஎஸ்கேவோட ஃபீல்டிங்குமே இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் டெஃபினட்டாக மதிஷா பத்திரனோட அந்த ஒரு போலிங் ஸ்பெல் தான் மேட்சையே திருப்புது. ஸோ கைஸ், MS தோனி, ரோஹித் சர்மா 2 இந்தியன் ஐகான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிரில்லியண்ட் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு செம்ம ஃபிட்டிங்கான ஒரு என்கவுண்டராக இருந்தது. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட 4th வின் இந்த சீசன். அண்ட் டெஃபினட்டாகவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.